பசங்களா, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ்ல நம் நினைவில் ஆரம்பிக்க போறோம். வாங்க, இதுல என்ன பார்க்க போறோம்? என்னை பற்றி, உங்கள பத்தி தான் இதுல நம்ம அதிகமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல என் பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் பெயர் அனிதா. உங்க பேர் என்னவோ அத நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து எனக்கு பிடித்தவரின் பேர், எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவோட பேர் வந்து நான் போட்டுக்கிறேன். அவங்க பேரு சரளா. அவங்க பேர் என்ன? சரளா. அடுத்து பாருங்க, எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கபடி. உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எதுவோ அத நீங்க போட்டுக்கலாம். உங்க வகுப்புல, உங்க கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அப்புறம் வகுப்புல ஏதாவது மாத்தணும்னா, நீங்க என்ன மாத்துவீங்க? அப்புறம் உங்களுக்கு புடிச்சு செய்வது என்ன? எனக்கு புடிச்சு செய்வது செடிக்கு தண்ணி ஊத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, நான் கத்துக்கணும்னு நெனைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்யூட்டர கத்துக்கணும்னு பார்க்குறேன். நீங்க என்னென்னலாம் கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்க கிளாஸ்ல நீங்க பேசலாம். அடுத்து பாருங்க, இன்று எனது உணர்வு. இன்னைக்கு உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி, ஹேப்பியா இருக்கா? இல்ல வியப்பு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா? அப்புறம் வருத்தம், எத பத்தியாச்சும் நெனச்சு வருத்தப்படுறீங்களா? அப்புறம் அழுகை, அழணும் போல இருக்கா? இல்ல அச்சம், இல்ல ரொம்ப பயமா இருக்கா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னோட உணர்வு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா, ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில் உங்களுக்கு ஏன் உங்கள பிடிக்கும்? நீங்க பண்ற நல்ல விஷயங்கள்லாம் எது? நான் நன்கு பழகுவேன். நன்கு பழகுவேன்னா என்ன? நான் எல்லார் கூடயும் நல்லா ஈக்குவலா பழகுவேன். அடுத்து நன்றாக பேசுவேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா நல்லா பேசுவீங்களா? அப்பன்னா நீங்க அத டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிறர் உணர்வுகளை மதிப்பேன். அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ நீங்க மதிப்பீங்களா? இல்ல மத்தவங்க அழும்போது இன்னும் நல்லா அழுன்னு சொல்வீங்களா? அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ வந்து நம்ம மதிக்கணும். அப்புறம் உதவி செய்வேன். மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? ஆ வெரி குட். அடுத்து பாருங்க, உங்களுக்கு எது சரியா இருக்கோ, அத நீங்க இங்க என்ன பண்ணிக்கலாம்? அங்க டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, நான் தனித்துவம் உடையவர். நம்ப மத்தவங்கள மாதிரி இருப்போமா? இல்ல. நம்ப வந்து நமக்குன்னு சில தனித்துவம் இருக்கு. இப்படிக்கு அனிதா. நான் என்ன எழுதிக்கிறேன்? என் பேர் எழுதிக்கிறேன். நீங்க உங்க பேர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நம்மள போல யாராவது இருக்காங்களா? நம்மள போல யாரும் இல்ல. என்னைப் போல யாரும் இல்லை. அடுத்து பாருங்க, இப்ப நம்ப விண்ணில் வீடு கட்டலாம் பாட்டு பார்க்கலாமா? வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம். விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். மழை துளியை சேகரித்து மலையாக மாற்றலாம். கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம். விண்ணிலவு படகில் ஏறி விண்வெளியை சுற்றலாம். மேகமெல்லாம் தேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம். வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க இந்த பாட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாடுங்க. அடுத்து பாருங்க, பிடித்ததை வரைக. இங்க எல்லாமே அவங்களுக்கு புடிச்சத வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு புடிச்சத நீங்க கூட வரையலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வரைங்க. இப்ப நம்ம பூக்களோட பேர வந்து என்ன பண்ண போறோம்? வண்ணமிட போறோம். நான் ஏற்கனவே வண்ணமிட்டு வச்சிருக்கேன். இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ரோஜா, அப்புறம் தாழம்பூ, அப்புறம் சாமந்தி, சூரியகாந்தி, அப்புறம் முல்லை, மல்லிகை, அரளி, அல்லி, இதெல்லாம் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க? எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, இத முறைப்படுத்தி எழுதுனா கிடைக்கிற பூ வந்து பட்டாம்பூச்சி. என்ன பூச்சி? பட்டாம் பூச்சி. இப்ப நம்ம தேவைப்படும் பொருட்களை ஒரு இடத்தில் எடுத்து எழுதுக. நம்ம பழச்சாறு ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே சர்க்கரை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தண்ணீர் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? தண்ணீர். நமக்கு தண்ணீர் தேவைப்படும்ல. அப்புறம் வேற என்ன இருக்கு? தர்பூசணி. நமக்கு பழம் வேணும்ல ஜூஸ் போடுறதுக்கு. தர்பூசணி எழுதிக்கிறேன். அப்புறம் கிளாஸ் வேணும்ல குடிக்க. குவளை. அப்புறம் கத்தி. அந்த பழத்தை வெட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? கத்தி தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜூஸ் போட முடியும். அடுத்து பாருங்க, தேநீர் தயாரிப்பதற்கு டீ போடுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பாருங்க. அடுப்பு. அடுப்பு எழுதிக்கலாமா? அடுப்பு. தண்ணீர் ஏற்கனவே எழுதிக்கிட்டாங்க. அடுப்பு. அப்புறம் வேற என்ன? சர்க்கரை வேணும்ல டீ போடுறதுக்கு. அப்புறம் சர்க்கரை. வேற என்ன தேவைப்படுது பாருங்க. ஆ, பால் தேவைப்படும்ல நமக்கு. பால். தேயிலை தூள். நமக்கு என்ன தேவைப்படும்? தேயிலை தூள். தேயிலை தூள்னா என்ன? டீ தூள். தேயிலை தூள்னா என்ன?
டீ தூள், தேயிலை தூள், வேற என்ன இருக்கு? தீப்பெட்டி, கேஸ பத்த வைக்க நமக்கு தீப்பெட்டி தேவைல்ல. தீ பெட்டி, வேற என்ன தேவைப்படுது? வடிகட்டி, டீய வடிகட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவை? வடிகட்டி தேவை. வேற என்ன இருக்கு பாருங்க? அவ்வளதான். டீ போடுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? தண்ணீர், அடுப்பு, சர்க்கரை, பால், தேயிலைத்தூள், தீப்பெட்டி, வடிகட்டி தேவை. அப்புறம் பள்ளி செல்வதற்கு நமக்கு ஸ்கூல் போறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்க? புத்தகம், நமக்கு பை தேவை. அப்புறம் பைக்கு அப்புறம் என்னது? புத்தகம். வேற எழுதுகோல், நமக்கு என்ன தேவை? எழுதுகோல், பேனா தேவைப்படுமா? அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க? சீப்பு. அப்புறம் உடைகள், உடைகள் நமக்கு தேவைப்படும்ல, யூனிஃபார்ம் போட்டு போவோம். உடைகள். அப்புறம் பாருங்க, சுற்றுலா செல்வதற்கு, சுற்றுலா போகிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, உணவு, நமக்கு என்ன தேவைப்படும்? உணவு, ஃபுட்டு வேணும்ல, நமக்கு பசிக்கும்ல. அப்புறம் வேற என்ன தேவைப்படும்? தின்பண்டம், நமக்கு சிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வெளியில போகணும். தின்பண்டம். வேற என்ன தேவைப்படும் பாருங்க? பற்பசை, நம்ம வெளியில போகணும், எங்கேயாவது தங்கணும்னா நமக்கு பேஸ்ட் தேவையில்ல. பற்பசைனா என்ன? டூத் பேஸ்ட், பற்பசை. வேற என்ன? பல் துலக்கி, நமக்கு ப்ரஷ் வேணும்ல. பல் துலக்கி. வேற என்ன வேணும்? பல் துலக்கி. அப்புறம் போர்வை வேணும்ல. போர்வை. அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க? சொல்லிக்கிட்டே வாங்க. போர்வை வேணும். அப்புறம் சீப்பு, நமக்கு தலை சீவ சீப்பு வேணும்ல. சீப்பு. அப்புறம் உடைகள் தேவையில்ல. உடைகள். அப்புறம் அவ்வளோதான். வெளியில போகிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுது. அடுத்து பாருங்க. ஆ, இங்கே என்னென்னலாம் எழுத்துருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொற்களை வந்து நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ண போகிறோம். இங்கே பாய் இருக்கு, இங்கே பாய் எழுதிக்கோங்க. பாய். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஆ, முரம் இருக்கு, முரம் எழுதிக்கோங்க. முரம். அப்புறம் வேற என்ன இருக்கு? போர்வை, போர்வை எழுதிக்கோங்க. போர்வை. அப்புறம் என்ன இருக்கு? தலையணை. என்ன இருக்கு? தலையணை. ஆ, அப்புறம் வேற என்ன இருக்கு? நாற்காலி, நாற்காலி நாற்காலி. அப்புறம் வேற என்ன இருக்கு? நாற்காலிக்கு அப்புறம் கதவு, கதவு எழுதிக்கோங்க. கதவு. அப்புறம் தெருவிளக்கு, தெருவிளக்கு எழுதிக்கோங்க. தெரு வி ல இக்கு, தெருவிளக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க? பூட்டு, பூட்டு எழுதிக்கோங்க. பூ இட்டு. அப்புறம் வேற என்ன இருக்கு? மின் விசிறி எழுதிக்கோங்க. மின் வி சி ரி. அப்புறம் என்ன இருக்கு? தொலைக்காட்சி எழுதிக்கோங்க. தொலைக்காட்சி. அப்புறம் வேற என்ன இருக்கு? வீடு, வீடு எழுதிக்கோங்க. வீட்டு. நம்ம எல்லாமே எழுதிட்டோம். என்னென்ன எழுதியிருக்கோம்? பாய், முரம், போர்வை, தலை, அணை, அப்புறம் நாற்காலி, கதவு, அப்புறம் தெருவிளக்கு, பூட்டு, மின்விசிறி, தொலைக்காட்சி, வீடு எல்லாம் எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுங்க. இந்த தொடருக்கு ஏற்ப தான் நம்ம எழுதணும், கரெக்டாக எழுதணும். என்ன தப்பா இருக்குன்னு பார்க்கலாமா? செடியில் ஈக்கள் பூத்தன. இப்போ நம்ம இதை எப்படி மாற்றி எழுதலாம்? செடியில் என்ன பூக்கும்? பூக்கள் பூத்தன. அடுத்து, நான் செங்கல் உண்டேன். செங்கல் நம்மளால சாப்பிட முடியுமா? நம்ம இங்க என்ன எழுதணும்? நான் பொங்கல், பொங்கல் தான் நம்மளால சாப்பிட முடியும். பொங்கல் உண்டேன். அடுத்து என்ன இருக்கு பாருங்க? என் வட்டம் பறந்தது. வட்டமா? வட்டம் எப்படி பறக்கும்? பட்டம் தான் பறக்கும். இப்ப இங்க நம்ம எழுதணும்னா எழுதணும். என் பட்டம் பறந்தது. அடுத்து பாருங்க, ஆற்றில் தேன் துள்ளியது. ஆற்றுல தேன் குடிக்கிற தேன் எப்படி துள்ளும்? ஆற்றில் மீன் தான் துள்ளும். ஆற்றில் மீன் துள்ளியது. என் கூட எழுதிக்கோங்க. மீன் துள்ளியது. அடுத்து பாருங்க, தாழை இலையில் சாப்பிட்டேன். தாழை இலையா? நம்ம வாழை இலையில தானே சாப்பிடுவோம். வாழை போட்டுக்கோங்க. இலையில் சாப்பிட்டேன் போட்டுக்கோங்க. சாப்பிட்டேன். அவ்வளோதான். இப்போ தொடர் அமைச்சு நம்ம எழுத போறோம். எழுதலாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சில பசங்க ஓடிட்டு இருக்காங்க. பந்து விளையாடினர். இங்கெல்லாம் நண்பர்கள் பந்து விளையாடினர். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா பால் விளையாடுறாங்க. அடுத்து என்ன இருக்கு? யானை கரும்பு தின்கிறது அப்படின்னு இருக்கு. நம்ம இது எப்படி எழுதணும்? யானை, நம்ம யானையை பார்த்தோம்ல. யானை, கரும்பு, கரும்பை. நம்ம என்னன்னு எழுதணும்? கரும்பை, கரும்பை தின்கிறது, தின்கிறது எழுதிக்கோங்க. அடுத்து அணில் மரம் ஏறுகிறதுன்னு இருக்கு. நம்ம என்ன எழுதணும்? அணில் மரத்தில் ஏறியது எழுதிக்கோங்க. அடுத்து இங்க ஒரு சிறுமி இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, ஆடுகிறாள் இருக்கு. நம்ம என்ன எழுதணும்? சிறுமி ஊஞ்சலில், ஊஞ்சலில் ஆடினாள், ஆடி
நாள். எல்லாரும் எழுதிக்கோங்க. நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். நண்பர்கள் பந்து விளையாடினர். யானை கரும்பை தின்கிறது. அணில் மரத்தில் ஏறியது. சிறுமி ஊஞ்சலில் ஆடினாள். எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க. இங்க என்ன படம் குடுத்துருக்காங்க? ஆ வானத்துல இந்த படத்த நல்லா பாருங்க. இங்க வானத்துல என்ன ஃபர்ஸ்ட்டு பறக்குது சொல்லுங்க? வானத்தில் பறவைகள். என் கூட சேர்ந்து எழுதிக்கோங்க. பற பறவைகள் பறக்கின்றன. அடுத்து என்ன? தேன்கூட்டிலிருந்து இங்க என்ன வருது? தேனீ வெளில வருது. தேனீகள் நெறைய வருதுல்ல. அப்போ தேனீகள்ன்னு சொல்லணும். தேனீகள் செல்கின்றன. அப்புறம் புல்தரையில் என்ன வருது இங்க? கன்றுக்குட்டி நடந்து வருதா? கன்று நடந்து வருகிறது. அப்புறம் பூவில் என்ன அமர்ந்திருக்கு? பூ மேல என்ன உட்கார்ந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? வண்டுகள். பூல என்ன உட்கார்ந்திருக்கு? வண்டு அமர்ந்துள்ளது. பூ மேல வண்டு அமர்ந்து உள்ளது. அவ்வளோதான்.